ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 11 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல 10 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது போக பாத்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரிஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வரோம். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 51ல இருந்து 55 வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் கேள்விகள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ ஃபுல்லாவே வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் கேள்வி, பிரேம் 5 நாட்களில் 100 ஆப்பிள்கள் சாப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தின நாளில் சாப்பிட்ட ஆப்பிள்களின் எண்ணிக்கையை விட 6 ஆப்பிள்கள் அதிகமாக சாப்பிட்டார். முதல் நாள் அன்று பிரேம் எத்தனை ஆப்பிள்கள் சாப்பிட்டு இருப்பார்? ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம ஏபிஜிபி டாபிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் டாபிக்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணணுமோ ரெண்டு வகையாவும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஆன்சர் வந்து ஈஸியா தான் வரும். ஓகேங்களா? சோ நான் வந்து சிம்பிளிபிகேஷன்லயே போட்டுறேன். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஏபிஜிபினா நீங்க ஃபார்முலா எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? பட் சிம்பிளிபிகேஷன்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, மொத்தமா எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டாரு பாருங்க. மொத்தமா சாப்பிட்ட ஆப்பிள்கள் 100. எத்தனை நாள் சாப்பிட்டாரு? 5 நாள் சாப்பிட்டாரு. ஓகேவா? சோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் சாப்பிட்டதை விட 6 ஆப்பிள் அதிகமா சாப்பிடுறாரு. இப்போ முதல் நாள் எக்ஸ் ஆப்பிள் சாப்பிட்டாரு அப்படின்னா ரெண்டாவது நாள் இதை விட 6 ஆப்பிள் அதிகமா சாப்பிட்டிருப்பாரு. ஓகேங்களா? சோ மூணாவது நாள் பாத்தீங்க அப்படின்னா இதை விட ரெண்டாவது நாள் சாப்பிட்டதை விட இன்னும் ஒரு 6. அப்ப எக்ஸ் பிளஸ் 6 பிளஸ் 6 என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 12ன்னு வரும். இதுக்கப்புறம் இதை விட ஒரு 6 அப்ப எக்ஸ் பிளஸ் 18. இதை விட ஒரு 6 அதிகம் அப்ப எக்ஸ் பிளஸ் 24. புரியுதுங்களா? முன்னாடி நாள் சாப்பிட்டதை விட ஒரு 6 அதிகமா சாப்பிட்டுருக்காரு. அதனாலதான் இதுல இருந்து கூட்டிட்டு போறேன். இது கூட 6 கூட்டினா எக்ஸ் பிளஸ் 6, இது கூட 6 கூட்டினா எக்ஸ் பிளஸ் 12, இது கூட 6 கூட்டினா எக்ஸ் பிளஸ் 18, இது கூட 6 கூட்டினா எக்ஸ் பிளஸ் 24. மொத்தமா 5 நாள் தான். இது ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், ஃபோர்த் நாள், ஃபிஃப்த் நாள். முடிஞ்சுதா? சோ மொத்தமா இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 5 நாள் அவர் சாப்பிட்ட ஆப்பிளோட கணக்கு கிடைச்சிரும் இல்லையா? ஆனா அவங்களே கிவன் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஆப்பிள்னு? 100 ஆப்பிள்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணா போதும். பாருங்க, ஒரு எக்ஸ், 2x, 3x, 4x, 5x பிளஸ் 6, 12, 18, 18, 18, 36, 36, 24, 40, 50, 60ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 100. ஓகேவா? சோ 5x மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 60 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ்ல போகும். சோ 40ன்னு கிடைக்கும். எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். சோ அடிச்சிங்க அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் நாள் அவர் சாப்பிட்ட ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னா 8. அதுக்கப்புறம் 6 அதிகமா சாப்பிட்டுருக்காரு. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா இதை யூஸ் பண்ணியும் நீங்க போட்டுடலாம். ஏபிஜிபினா ஏபிஜிபி அந்த கூடுதல் இருக்கு இல்லையா? சோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி வரும். சோ இதுவே ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க, மதிப்பு காண்க 3/4/7 63%. ஓகேங்களா? சோ இது வந்து பெர்சன்டேஜ் டாபிக்ல வரும். சோ கலப்பு பின்னமா கொடுத்திருக்காங்க. பாருங்க, 3/4/7 இன் அப்படின்னா அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும்னு அர்த்தம். இன்னா என்ன? இன், அதுக்கப்புறம் இல், அதுக்கப்புறம் மடங்கு. இந்த 3 எது கொடுத்திருந்தாலும் சரி, 3ல எது கொடுத்திருந்தாலுமே நம்ம என்ன போட்டுக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ 63% 63 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். சோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சோ பெர்சன்டேஜ் பின்னமா மாத்தணும்னா பெர்சன்டேஜ் விட்டுட்டு டிவைடட் பை 100ன்னு போடணும். ஒரு நம்பர் இருக்கு, அதை பெர்சன்டேஜா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, கலப்பு பின்னத்துல சம் போடக்கூடாது. இதை எப்படி பண்ணலாம்? பாருங்க, இது கூட பெருக்கி இதை கூட்டிருங்க. பாருங்க, 7 21, 21 பிளஸ் 4 25 டிவைடட் பை 7 இன்டூ 63 டிவைடட் பை 100. பாருங்க, 25ஆல இதை அடிச்சிங்க அப்படின்னா 4 டைம் கிடைக்கும். 7ஆல இதை அடிச்சிங்க அப்படின்னா 9 டைம் கிடைக்கும் இல்லையா? சோ 9/4ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா இங்க பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு? தசமத்துல இருக்கு. நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கலாமா? பாருங்க, 9 4ஆல டிவைட் பண்ணுங்க. 2 8 மீதி 1 புள்ளி வச்சு 0 சேர்த்துங்க. 2 8 மீதி 2 புள்ளி இருக்கிறதால 0 சேர்த்திக்கலாம். 5 20. ஓகேவா? சோ என்ன கிடைச்சிருக்கு? 2.25ன்னு கிடைச்சிருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். சோ என்ன அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கணும். பாருங்க, இங்கிலீஷ்ல ஆஃப்னு கொடுத்திருந்தா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். தமிழ்ல இன், இல், மடங்கு எந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா? அடுத்த
அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா LCM and HCF டாபிக் ஈக்குவேஷன் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப். ஓகேங்களா? எப்படி வந்து ரெண்டு நம்பரை பெருக்கி வர்ற ஆன்சர் அந்த ரெண்டு நம்பரோட LCM HCF பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல்னு ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா? சோ அது எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அதாவது ஈக்குவேஷன் டைப்ல வர்றதும் இம்பார்ட்டன்ட் தான். சோ ஈக்குவேஷன் டைப்ல இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதாவது இருபடி சமன்பாடு வந்துருச்சு அப்படின்னா அதை காரணிப்படுத்தி போடணும். ஓகேங்களா? சோ காரணிப்படுத்துறது எனக்கு வந்து பேசிக்ல இருந்தே தெரியாது மேம் அப்படின்னா நம்ம வந்து காரணிப்படுத்துறது அது எப்படி அப்படிங்கறத பேசிக்கா ஒரு வீடியோ வந்து பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல போட்டிருப்பேன். ஓகேங்களா? சோ எப்படி காரணிப்படுத்துறதுன்னு தெரியலையா அந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ பாருங்க. பேசிக்கா எனக்கு வந்து சுத்தமாவே காரணிப்படுத்துறது தெரியாது மேம், அது எப்படி போறதுன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்க. இன்னும் டீடைல்டா டெப்தா இருக்கும். ஓகேங்களா? சோ நான் இந்த சம்முக்கு எப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, x² - 2x - 24 x² - kx - 6 ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஈக்குவேஷனோட HCF பாத்தீங்க அப்படின்னா x - 6ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க கேன்னு வருது இல்லையா, இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நார்மலா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட HCF கேட்டாலோ LCM கேட்டாலோ எப்படி போடணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் காரணிப்படுத்துதல் முறையில எழுதிக்கணும். எப்படி கிடைக்கும், ரெண்டு தான் கிடைக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி காரணிப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் கிடைக்கும். சோ இதுல எது காமனா இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதி பவர் ஏதாவது வந்ததுன்னா பவர்ல கம்மியா இருக்கிறது எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து HCF. இதுவே காமனா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதி பவர்ல அதிகமா இருக்கிறது எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து LCM. இது வந்து நார்மலா போடுறது. பட் இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு அந்த வேல்யூ என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? சோ K இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப HCF அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் தான் HCF இல்லையா? சோ அப்ப எப்படி வரும், இதுலயும் x - 6ன்னு வரும், இதுலயும் x - 6ன்னு வரும். இப்போ 4 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட HCF என்ன வரும், 2ன்னு வரும் இல்லையா? சோ 4ஐயும் 2ஆல டிவைட் பண்ணலாம், 6ஐயும் 2ஆல டிவைட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே காமனானது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும், இந்த 4 2 × 2ன்னு எழுதலாம், இந்த 6 2 × 3ன்னு எழுதலாம். கண்டிப்பா அதோட மடங்கா நம்மளால எழுத முடியும். சோ அதே மாதிரிதான். ஓகேவா? சோ இப்ப இதை காரணிப்படுத்துங்க, உங்களுக்கு இதே மாதிரிதான் வரும். பாருங்க எப்படி காரணிப்படுத்தலாம், இதுக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். சோ இதையும் பெருக்குங்க, என்ன வரும், -24. சோ ரெண்டு நம்பரை பெருக்கும் போது -24ன்னும் கூட்டும் போது -2ன்னும் வரணும். எப்படி வரும், 6 24ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கிறதால பெரிய நம்பர் போட்டுக்கோங்க, பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு x இதுக்கு x ரெண்டுக்குமே xன்னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இது இருக்கு இல்லையா, சோ இதை எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து எழுதி சொல்றேன் பாருங்க. இந்த -2x இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாருங்க x² - 6x + 4x ஓகேவா -24. இப்போ இந்த இடத்துல இருந்து x மட்டும் வெளியெடுங்க, மீதி என்ன வரும், x - 6ன்னு வரும். இந்த இடத்துல இருந்து 4 மட்டும் வெளியெடுங்க, x - 6ன்னு வரும். கரெக்டா? ஏன்னா இந்த ரெண்டுல இருந்து x வெளியெடுத்திருக்கோம், இந்த ரெண்டுல இருந்து 4 வெளியெடுத்திருக்கோம். இப்ப இந்த ரெண்டுலயுமே x - 6 காமனா இருக்கா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. மீதி என்ன வரும், x + 4ன்னு வரும். அப்போ இதோட காரணிப்படுத்துதல் என்ன கிடைச்சிருக்கு, x - 6 x + 4. புரியுதுங்களா? அப்ப x - 6 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துலயும் உங்களுக்கு x - 6ன்னு தான் வரும். ஓகேவா? சோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. பாருங்க x² -kx - 6 இப்ப இருக்கு இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க 1 இருக்கிறது அர்த்தம். சோ இதையும் பெருக்குவீங்க இல்லையா, -6ன்னு கிடைக்கும். சோ இந்த -6 அப்படிங்கறத நீங்க ரெண்டா பிரிக்கணும். பிரிக்கும் போது இந்த சென்டரா இருக்க வேல்யூ வரணும் இல்லையா, அந்த சென்டரா இருக்கிறதே நமக்கு என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இதை எந்தெந்த கான்செப்ட்ல எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்க. 6 அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம், மைனஸ் விட்டுருங்க, மைனஸ் எல்லாம் அப்புறமே கன்சிடர் பண்ணிக்கலாம். 6 எப்படி பிரிக்கலாம், 1 6ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 6 2 3 6ன்னு பிரிக்கலாம். 3 2 6 அதுக்கப்புறம் 6 1 6 இதெல்லாமே இதுலயே அடங்கிடும். ஏன்னா எப்படி மாத்தி போட்டாலும் ஒண்ணுதான் இல்லையா. அப்ப ரெண்டு டைப்பா தான் இதை பிரிக்க முடியும். 1 6 6ன்னு பிரிக்கலாம், இல்ல 2 3 6ன்னு பிரிக்கலாம். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் என்ன 7ன்னு கிடைக்கும், மைனஸ் பண்ணீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். இதோட கூடுதல் 5ன்னு கிடைக்கும், மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். கரெக்டா? சோ
ஆப்ஷன்ல பாருங்க 5 7 1 இத மூணுல ஏதோ ஒண்ணு இருந்தா அதுதான் ஆன்சர். பாருங்க என்ன இருக்கு 3 6 5 8 என்ன நான் சொன்னேன் 5 7 1 5 மட்டும் தான் இருக்கு 7 1 இல்ல அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா நம்ம இத வச்சு ஈஸியா போட்டுடலாம். இப்போ 5 அப்படிங்கறத அந்த இடத்துல k இருக்கு இல்லையா x² - kx -6ன்னு இருக்கு இல்லையா அந்த k இருக்க இடத்துல மைனஸ் அதாவது 5 கேக்கு மட்டும் தான் வேல்யூ இந்த மைனஸ் விட்டுருங்க. ஓகேங்களா சோ கேக்கு 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க என்ன வரும் பாருங்க -6 இத பிரிக்கணும் 1 6 6ன்னு பிரிக்கலாம் கரெக்டா. இது என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துலயும் மைனஸ் இந்த இடத்துலயும் மைனஸ் அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ். பாருங்க என்ன ஆகும் எக்ஸ் இதை எக்ஸ் கூட பெருக்கணும் இதையும் எக்ஸ் கூட பெருக்கணும். அப்போ x² மைனஸ் இந்த -5x -6x பிளஸ் எக்ஸ்ன்னு பிரிக்கலாம் -6. அடுத்து இது 2ல இருந்து x மட்டும் வெளியேடுங்க x -6ன்னு கிடைக்கும். இது 2ல இருந்து 1 மட்டும் வெளியேடுங்க x -6ன்னு கிடைக்கும். இப்போ இது 2ல இருந்து x + 6 காமனா வெளியே எடுத்துருங்க. சரி x -6 இல்லையா ஒரு நிமிஷம் கரெக்டாவே எழுதிக்கலாம். இது 2ல இருந்து x -6 மட்டும் வெளியேடுங்க மீதி என்ன இருக்கும் x + 1ன்னு இருக்கும். சோ இதுலயும் x -6 வந்துருச்சு இதுலயும் x -6 வந்துருச்சு. அப்ப பொதுவா வர்றது மட்டும் தான் HCF. சோ அவங்க கொடுத்த வேல்யூ வந்துருச்சு இல்லையா. சோ ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். கடைசியா வர்றத மட்டும் நீங்க 2ஆ பிரிங்க. அந்த 2ஆ பிரிக்கும் போது எப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அந்த வகையில எல்லாமே பிரிச்சிருங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் கூட்டி பாருங்க கழிச்சு பாருங்க. கூட்டினா என்ன வேல்யூ வருது கழிச்சா என்ன வேல்யூ வருது அந்த கிடைக்கிற இந்த வேல்யூஸ்ல ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. சோ ஒருவேளை இப்ப 2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல 5 மட்டும் தான் இருந்தது ஈஸியா நம்ம டிக் அடிச்சாச்சு. ஒருவேளை 7 இல்ல 1 ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும் இதுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும். இந்த இடத்துல கேக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்லையா சோ இந்த மாதிரி அதுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இதுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ 2ல எது பெர்ஃபெக்ட்டா அந்த HCF ஓட வேல்யூ இது வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா சோ 2 வந்தா என்ன பண்றது 3 வந்தா என்ன பண்றதுன்னு டவுட் கேட்க கூடாது அப்படிங்கறதால தான் இப்பயே நான் அந்த இதை சொல்லிட்டேன். ஓகேங்களா சோ தெளிவா புரியுதுங்களா. சப்போஸ் இந்த இது நான் தெளிவா புரியல அப்படின்னா மறுபடியும் பொறுமையா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்க ரூ 1600 தொகையை A மற்றும் B ஆகியோர் 3:5 விகிதத்தில் பிரித்து கொண்டால் B இன் பங்கு என்ன. ஓகேங்களா சோ இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இப்போ A B விகிதம் கொடுத்திருக்காங்க 3:5 மொத்தமா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1600 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. சோ 1600 ரூபாவை 2 பங்கா பிரிச்சுட்டாங்க 3 பங்கு 1 5 பங்கு 1. அப்ப மொத்த பங்கு என்ன இந்த 2ஐயும் கூட்டினா கிடைச்சிடும். பாருங்க 3 + 5 8. ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் யாரோடது கேக்குறாங்களோ அவங்களது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ B மட்டும் கேக்குறாங்களா சோ என்ன பண்ணணும் கீழே மொத்த பங்கு மேல B யோட பங்கு என்ன 5 பங்கு இன்டு மொத்த அமௌண்ட் எவ்வளவோ அவ்வளவுதான். ஓகேங்களா சோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க 200. சோ 200 × 5 1000. சோ இதுக்கான ஆன்சர் என்ன 1000. ஒருவேளை A கேட்டாங்க B கேட்கல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இதையும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். மொத்த பங்கு 8 A ஓட பங்கு 3 இன்டு மொத்தமா அமௌண்ட் 1600 இது அடிச்சீங்கன்னா 200. சோ 3 × 200 600ன்னு கிடைக்கும். ஒருவேளை ரெண்டுமே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சு இப்ப B கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த B வந்து மொத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுல இருந்து கழிச்சிருங்க. கழிச்சிங்க அப்படின்னா மீதி கிடைக்கிறது தான் A. ஏன்னா ரெண்டுமே 2ஆ தானே பிரிக்கிறாங்க. ஒன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொன்னு அந்த மொத்தத்துல இருந்து கழிச்சீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும். ஒன்னு மட்டும் கேட்டாங்கன்னா அந்த ஒன்ன மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா புரியுதுங்களா சோ ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டோ இல்ல ஏதோ ஒரு நம்பரோ கொடுத்து இந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த 2ஐயும் அந்த விகிதத்துல இருக்கு இல்லையா அந்த 2ஐயும் கூட்டினீங்கன்னா அதுதான் மொத்த பங்கு. அதுக்கப்புறம் யாரோடது கேட்கறாங்களோ கீழே டிவைடட் பைக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு. ஓகேவா மொத்த பங்கு மேல யாரோடது கேட்கறாங்களோ ஓகேங்களா யாரோடது கேட்கறாங்களோ அவங்களோட பங்கு இன்டு மொத்த வேல்யூ எவ்வளவோ அதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா சிம்பிளா கிடைச்சிடும். ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாமா.
சோ பாருங்க, கடைசி சம், இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இருமடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, கூம்புகளோட கன அளவு. சோ அளவியல் டாபிக்ல 3D. ஓகேங்களா? சோ அதாவது மென்சுரேஷன்ல 3D. பாருங்க, கூம்புகளோட கன அளவு. முதல்ல கூம்புகளின் கன அளவு என்னன்னு தெரியும். அதாவது கூம்போட கன அளவு 1/3 πr²h தான் பாத்தீங்கன்னா கூம்போட கன அளவு. இந்த இடத்துல 2 கூம்பு இருக்கிறதால ஒண்ணு வந்து இந்த வேல்யூ, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ சேம் தான், r1²h1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதாவது கூம்போடது r1h1 ரெண்டாவது கூம்போடது r2h2 வைங்க. அப்ப என்ன வரும்? 1/3 πr2²h2 வரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? இரண்டாம் கூம்பின் உயரம், அதாவது h2 அப்படிங்கிறது முதல் கூம்பின் உயரத்தை போல் இருமடங்கு, h1 போல 2 மடங்கு. 2 மடங்குன்னா 2ஆல பெருக்கணும். சோ இந்த ஹிண்ட் கொடுத்திருக்காங்க, இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கேள்வி ஆரங்களின் விகிதம், அதாவது r1:r2, இதுதான் கேள்வி. இது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த ரெண்டோட விகிதம் அப்படிங்கறதால எப்படி போட்டுக்கலாம்? ரெண்டையும் ஈஸ்ட் போட்டு ஈக்குவல் டு 2:3 எழுதிக்கலாம். ஏன்னா இது என்னது? இது வந்து உங்களுக்கு கன அளவுகளோட விகிதம் தான் 2:3 கொடுத்திருக்காங்க. சோ கன அளவோட விகிதத்தை, அதாவது கன அளவோட ஃபார்முலாவை நம்ம விகிதமா எழுதிட்டோம். அது எதுக்கு ஈக்குவல்? 2:3க்கு ஈக்குவல். அதுதான் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ அதாவது விகிதம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம பின்னமா மாத்தலாம் அப்படின்னா, வர்ற வேல்யூ மேல, செகண்ட் வர்ற வேல்யூ கீழே, ஈஸ்டுக்கு பதிலா டிவைடட் பை, இந்த மாதிரி போட்டீங்கன்னா அதை பின்னமா நம்ம மாத்திடலாம். அதே மாதிரி இது ரெண்டையும் பின்னமா மாத்துங்க. பாருங்க, 1/3 πr1²h1 divided by 1/3 πr2². h2க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இது இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 × h1. இது எதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? h2க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதையும் எழுதுங்க. பாருங்க, 2 / 3. புரியுதுங்களா? ஓகே, இப்ப பாருங்க, 1/3 அடிஞ்சிரும், π அடிஞ்சிரும், h1 அடிஞ்சிரும். மீதி என்ன வரும்? r1² / 2r2² மட்டும்தான் வரும். மீதி எல்லாம் கேன்சல் இல்லையா? இந்த 2 மட்டும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. எதுக்காக இந்த 2 மட்டும் பண்றோம் அப்படின்னா, நமக்கு r1:r2 தான் வேணும். அதாவது r1:r2 தான் வேணும். இத பின்னமா மாத்துனீங்க அப்படின்னா r1 / r2 இந்த வேல்யூ தான் வேணும். அதனால அந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கிறேன். சோ r1² / r2² equal to 2 என்ன ஆகும்? இங்க டிவைடட் பைல இருக்கிறது அங்க மல்டிப்ளைல போகும். அப்ப 2 × 2 4ன்னு ஆகும். கரெக்டா? ஓகே, இப்போ a⁴n / b⁴n இருந்ததுன்னா a/b ⁴n எழுதலாம். இது வந்து அதாவது உங்களுக்கு இது வந்து அடுக்குகளோட விதி. ஓகேவா? சோ அதே மாதிரி இதையும் மாத்துங்க. பாருங்க, r1 / r2 the whole square பொதுவா எழுதிக்கலாம். இந்த 4 இருக்கு இல்லையா, அதை 2² எழுதலாம். 3 பாத்தீங்க அப்படின்னா √3² எழுதலாம். ஓகேங்களா? எதுக்காக மாத்திரம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. 4 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான், அதனால ஈஸியா மாத்தியாச்சு. பட் 3 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. நமக்கு ஸ்கொயரா வேணும் அப்படிங்கறதால √3² போட்டுக்கிறேன். சோ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 3ன்னு வந்துடும். நார்மலாவே √a × √a போட்டீங்க அப்படின்னா அதை ஏன்னு எழுதலாம். ஏன்னா இது என்ன ஆகும்? √a the whole square ஆகும். ஸ்கொயரும் கேன்சல் ஆகும், ஏன்னு கிடைச்சிரும். அந்த கான்செப்ட் பிரகாரம் இதை நான் மாத்தி எழுதியிருக்கேன். சேம் இதே மாதிரி இங்க இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ இந்த இது இருக்கு இல்லையா, சோ இதே பிரகாரம் இதை ஒரே பவர்ல எழுதுனீங்க அப்படின்னா 2 / √3 the whole square எழுதலாம். கரெக்டா? சோ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப r1 / r2 equal to 2 / √3ன்னு வரும். இதை வந்து நம்ம விகிதமா எழுதணும்னா என்ன பண்ணணும்? மேல வர்ற வேல்யூ ஃபர்ஸ்ட், கீழே வர்ற வேல்யூ செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு. அதே மாதிரி இதை எழுதுங்க, 2:√3ன்னு கிடைக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியணும் தெளிவா, நீங்க வந்து உங்களுக்கு அது ரொம்ப தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கேன். நீங்க ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா? 2-3 ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணியே போடலாம். பட் அது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் ஆனா மட்டுமே தான் வரும். ஓகேவா? சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. சோ அளவியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக அதோட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து ஷார்ட்கட் நிறைய இருந்தாலுமே ஷார்ட்கட் யூஸ் பண்றதை விட நீங்க கான்செப்ட் வைஸ் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ அது எந்த இடத்துலயும் மறக்காது.
ஷார்ட்கட் அப்படின்னா எதுக்கு எது அப்படிங்கிறது மறந்துடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் போகும்போது எப்பயுமே அது உங்களுக்கு மறக்காது. அது போக பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவியல் டாபிக் ரொம்ப ரொம்ப டீடைல்டா நம்ம வந்து ஆல்ரெடி அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்னென்ன மாடல் இருக்கு, 2Dல என்ன இருக்கு, 3Dல என்ன இருக்கு, எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் நடத்திருக்கோம். ஸோ அது அளவியல் மென்சுரேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதையும் ஃபுல்லா பார்த்துக்கோங்க, தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் டைம் இருக்கு, நீங்க இன்னும் டீடைல்டா அதை ஃபுல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இன்னையோட 5 கேள்விகள் முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.